ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ருச்சக ராசி மன பயம் தீர ஒரு எளிய வழி. ருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு யார் ஒரு நபரை பார்த்தும் பயம் இப்போ கிடையாது, செயலை பார்த்து தான் பயம். அதாவது ஏதாவது விபரீதமாக நடந்துடுமான்ற ஒரு மனபயம் நிச்சயமாக விருச்சக ராசி ஆண் பெண் இருப்பாளாருக்குமே இப்போ கட்டாயமாக இருக்கும். அதாவது தவறுதலாக விபரீதமாக ஏதாவது ஒரு வில்லங்கமான ஒரு செயல் நடந்துருமோ அப்படின்ற ஒரு மனபயம் கட்டாயமாக இருக்கும். எப்போவுமே விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் அவங்க அதிகமாக யோசிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பயத்திலிருந்து மீள்வதற்கு அது முதல் வழி. முடிஞ்ச வரைக்கும் மனசில் அதிகமாக யோசிக்கிறத குறைச்சிங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பயம் தர்றதுக்கு முதல் காரணமே யோசனை தான். சின்ன விஷயத்த கூட நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு அதை நீங்கள் யோசிக்கும் போது அது பெரிய விஷயமாக மாறிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக தெளிவாக இருக்கிறது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு பலமே. நிதானம், தெளிவு, சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியம்தான். ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பலம் வெளிப்படும். முடிஞ்ச வரைக்கும் தைரியமாக இருங்க, எதுக்காகவும் பயப்படாதீங்க. பயம் எதனால் வருதுன்னா உங்களுடைய யோசனை தவறுதலாக ஏதாவது நடந்துருமோ, விபரீதமாக ஏதாவது நடந்துருமோன்ற அந்த பயம்தான். முன்னெச்சரிக்கையாக இருக்கிறன்ற பேரில் நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறது அது முன்னெச்சரிக்கையே கிடையாது. முன்னெச்சரிக்கைன்றது ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அந்த ஆபத்துலேருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக்கிறது தான். ஆனால் அந்த முன்னெச்சரிக்கையே உங்களுக்கு ஆபத்தாக வரக்கூடாது இல்லைங்களா? அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வயதில் மூத்தவர்களாலேயும் பெரிய நன்மைகள் இருக்காது, வயதில் இளையவர்களாலேயும் பெரிய நன்மைகள் இருக்காது. அதாவது மூத்த சகோதரமும் சரி, இளைய சகோதரமும் சரி, உங்களுக்கு பெரும்பாலும் உதவி என்பது மிக குறைவு தான். அதாவது சொல்லிக்கலாம், எனக்கு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லளவில் மட்டும்தான் அது உங்களுக்கு பயன் பெறும் ஒழிய செயல் அளவில் அவங்களால உங்களுக்கு பெரிய பயன் இப்போதைக்கு நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி மீறியும் இருந்தால் அது உங்களுடைய லக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி உங்களுடைய சுய முயற்சி கூட சிறு தடை பட்டு தான் பின் அதில் வெற்றி பெறுவீங்க. ஆனால் எந்த காரியத்தில் இறங்கினாலும் நிச்சயமாக காரிய வெற்றி உண்டுங்க. நீங்கள் செய்கிற வேலையில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. தைரியமாக சுறுசுறுப்பாக எதை பற்றியும் அதிகமாக போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு சரியான தீர்வு காணணும் மொழியை அந்த பிரச்சனையிலே சிக்கி தவிப்பது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கஷ்டம்தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனசை அலப்பாய விடாதீங்க, மனசை கட்டுப்படுத்துங்க, மனசை ஒருநிலைப்படுத்துங்க. மனதில் அதிகமாக எதை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நெகட்டிவ் தாட்ஸை முடிஞ்ச அளவுக்கு ருச்சக ராசி குறைச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த 2025ஆம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு பல மாற்றங்கள் நிச்சயம் இருக்குது. படிப்படியான முன்னேற்றங்களையும் நீங்கள் பெற்றுட்டு தான் இருக்கீங்க. இப்போவே உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. உங்களுடைய கடந்த காலகட்டத்தையும் நிகழ்காலத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், எவ்வளோ மாற்றங்கள் இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஃபீல் இல்லை. அதாவது ஒரு நிலையாக ஒரு பிடிப்பாக ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலை இல்லை. எப்போ என்ன நடந்துருமோ அப்படின்ற ஒரு பதட்டம், பயம், ஏதாவது தவறாக நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். எல்லாத்தையுமே உங்கள் கட்டுப்பாட்டிலே வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. அதாவது நீங்கள் கரெக்டாக கொண்டு போகிறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலே முழுமையான நம்பிக்கை இருக்காது. யார் என்ன செஞ்சுருவாங்களோ, யார் என்ன சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பதட்டம், பயம் இருக்கும் உங்களுக்கு. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன அடுத்து என்ன நடந்துருமோ அப்படின்ற ஒரு பதட்டம், செயலை பார்த்து ரொம்ப பயம் மனசில் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள் என்ன நடந்தாலும் அதை சரி செஞ்சுக்கலான்ற அந்த தைரியம் விருச்சக ராசிக்குள்ளே கட்டாயமாக வேணும். எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக வெல்ல முடியும். நீங்கள் தைரியம் குறைஞ்சி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர பிரச்சனைகள் மென்மேலும் அதிகரிக்கும் மொழியே குறையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் நிச்சயமாக நீங்கள் கவலைப்படுறது தீர்வு கிடையாது. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு சரியான முடிவு தான் எடுக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தைரியமாக இருங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, தெளிவாக முடிவெடுங்க, சுறுசுறுப்பாக செயல்படுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் என்ன முடியுமோ அதில் முழுமையாக முயற்சி செய்யுங்க. கடமை செய், பலன் எதிர்பாராதன்ற மாதிரி உங்களை சுற்றி முன்னே என்ன செய்கிறாங்க, சைடில் இருக்கிறவங்க என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்க்காம உங்கள் வேலை என்னவோ அதில் கவனம் செலுத்துங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அடுத்தவங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பல பிரச்சனைகளுக்கு ஆளாவீங்க. அடுத்தவங்க வேகமாக போகிறாங்க, பொறுமையாக போகிறாங்க, அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, செய்யலை, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் விருச்சக ராசி மனசில் அதிகமாக இதை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாழுங்க.
அது உங்களுக்கு இன்னும் ஃப்ரீயாகவே ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும். ஒரு கோடு போட்டு அந்த கோட்டு மேலே வாழ்கிற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு இருக்குமே. ஒரு திருப்தியே இருக்காது வாழ்க்கையில். கடந்து வந்த காலங்கள் ஒரு சில வருடங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு திருப்தியே இருக்காது. ஏன்னா அந்த மன பயம், எப்போ என்ன நடந்துருமோ, ஏதாவது தவறுதலாக ஆகிடுமோ அப்படின்ற அந்த பயமே உங்களை ஆட்கொள்ளும். அதுதான் மன பயத்துக்கு முழு காரணம். ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, அவங்க வந்து கேட்டால் என்ன சொல்கிறது, ஐயோ அவங்க கேட்டால் வட்டி எப்படி கொடுக்குறது, அவங்களுக்கு பதில் என்ன சொல்கிறது, நம்மளால் முடியல அப்படின்னு பயப்படாமல் அதை அடைக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அது நிச்சயமாக உங்களால் முடியும். ஒரு விஷயத்தில் விருச்சக ராசி இறங்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அதை முடிக்காமல் வெளியே ஏற மாட்டாங்க. அந்தளவுக்கு சாமர்த்தியசாலிகள் தான். அதாவது ஒரு பிரச்சனைன்னு பயப்படுறவங்க அந்த பிரச்சனையில் இறக்கி விட்டுட்டோம்னாவே அதிலிருந்து நீந்தி கரை ஏறிடுவாங்க. அதுதான் உண்மை. அதனால் விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் தைரியமாக இருங்க. அதிகமாக மனசில் எதை போட்டும் யோசிக்காதீங்க. நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் எதை பற்றியும் பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க. நடக்கிறது நடக்கட்டும், நம்மளால் அதை சரி செய்ய முடியுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலை உங்களுக்கு இந்த 3 விஷயத்தை நீங்கள் சரியாக பின்பற்றினீங்கனாவே ஓரளவுக்கு உங்கள் மனபயம் நிச்சயமாக நீங்கள் ஒன்று தைரியமாக இருங்க. எதுக்காகவும் பயப்படாதீங்க. எதுவானாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கை ஒன்று. 2வது வந்து அதிகமாக யோசிக்காதீங்க. யோசனை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. சுறுசுறுப்பாக இருங்க. நிச்சயமாக எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். அதனால் இதை சரியாக பின்பற்றுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். விருச்சக ராசிக்கு அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பான சில பதிவுகளை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்